exercise 1.1 7th problem. இதுக்கு முன்னாடி என்னன்னா டைரக்ட்டா ப்ராப்ளமா கொடுத்திருப்போம், நம்ம வொர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. இது பிராக்டிகல் சம்ஸ். நம்ம கொடுத்திருக்க டேட்டாவை எடுத்து நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ப்ராப்ளம் போட முடியும். இப்போ இந்த 7th ப்ராப்ளம் பேராகிராஃபா இருக்கனால நான் ரீட் பண்றேன். அது நீங்க ஒரு டைம் பாத்துருங்க புக்கை. The price of 3 commodities capital X, capital Y and capital Z are small x, small y and small z respectively. நம்ம 3 commodities வாங்குறோம், x, y, z. அதோடைய price small x, y ஓட price small y, z ஓட price small z. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 3 members, அதில் மிஸ்டர் ஆனந்த் purchases 6 unit of z. ஆனந்த் 6 unit of z பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். பைஸ் எவ்வளோ? ஆனந்த் 6 unit of z பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ பைஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். தென் அண்ட் சேல்ஸ் 2 units of x. எக்ஸில் 2 யூனிட்டை சேல் பண்ணியிருக்காரு. அண்ட் 3 unit of y. அண்டுன்னு சொல்லிட்டு சேல்ஸ்ன்னு கொடுக்கல, அது முன்னாடியே கொடுத்துருக்கனால நீங்கள் எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே சேல்ஸ் தான். 3 unit of y ஆனந்த். செகண்டு மிஸ்டர் அமர் பர்ச்சேசஸ் a unit of y. a unit of y னா yல 1 unit வாங்கியிருக்காரு. பர்ச்சேஸ் அப்படின்னா பைஸ் 1 unit. and சேல்ஸ் 3 unit of x. 3 unit of x சேல் பண்ணியிருக்காரு. 2 unit of and 3 unit of x sells 2 unit of x and 3 unit of y. yல 2 units. Sorry pa. Mr. Amar purchases of a unit of y. ஒரு யூனிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. சேல்ஸ் 3 unit of x. 3 unit of x சேல் பண்ணியிருக்காரு. அண்ட் 2 units of z. 2 unit of z சேல் பண்ணியிருக்காரு. அப்போ 2 சேல் பண்ணியிருக்காரு, 1 வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் மிஸ்டர் அமித் பர்ச்சேசஸ் a unit of x. ஒரு a unit of x வாங்கியிருக்காரு. அப்போ எக்ஸில் 1 யூனிட் அமித் வாங்கியிருக்காரு. அண்ட் 3 unit of y. நெக்ஸ்ட் அமித் வந்து எக்ஸில் 1 யூனிட்டை வாங்கியிருக்காரு, ஒயில் 3 யூனிட்டை சேல் பண்ணியிருக்காரு, இசட்டில் 1 யூனிட்டை சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த பேராகிராஃபில் அந்த ப்ராப்ளமில் கொடுத்துருந்தது. ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா, இன் எ ப்ராசஸ் த ஏர்ன் 5,000, 2,000 அண்ட் 5,500 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போது ஆனந்த் வந்து 5,000 ஏர்ன் பண்ணியிருக்காரு, அமர் வந்து 2,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அமித் வந்து 5,500 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஃபைண்ட் த ப்ரைஸஸ் பர் யூனிட். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ ப்ரைஸ், அதாவது ஸ்மால் எக்ஸ் ஒய் இசட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ரைஸஸ் பர் யூனிட் ஆஃப் 3 commodities பை ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் ஒய் இசட்டோடைய ப்ரைஸஸான ஸ்மால் எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணோம்? லாஸ்ட்டில் நம்ம ப்ராப்ளம்லாம் பார்க்கும்போது டேரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஈக்குவேஷன் கொடுக்காம டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இங்கே இந்த டேபிள் இருக்கு பாருங்கள், அதை வச்சு செக் பண்ணிக்கங்க. எத்தனை யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க, எத்தனை யூனிட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போது சேல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு பணம் கிடைக்கும். ஒரு பொருளை நம்மகிட்ட இருந்து யாருக்கிட்டாவது கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அங்கேருந்து பணம் வாங்கிக்குவோம். அப்போ நமக்கு பணம் கிடைக்கும். ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அப்போ 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சேல்ஸ் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸு, பை அப்படின்னு சொன்னால் மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளை சேல் பண்ணும்போது நமக்கு பணம் கிடைக்கும் ப்ளஸ், ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது நம்மளுடைய பணத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும், அப்போ அது மைனஸ். இப்போ இதை அப்படியே ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்? ஆனந்துக்கு தனியாக ஈக்குவேஷன் எழுதுவோம். ஆனந்த் எத்தனை யூனிட் வாங்கியிருக்காரு? 2 யூனிட்டை சேல் பண்ணியிருக்காரு. அப்போ 2x. இங்கே கேபிட்டல் எஸ் போடக்கூடாது, ஸ்மால் எக்ஸ் தான் அதோடைய ப்ரைஸஸ். 2x ப்ளஸ் சேல் பண்ணியிருக்காரு 3 யூனிட் ஆஃப் y, அப்போ 3y பை
இங்கே பை பண்ணியிருக்கனால மைனஸ் போடணும். எத்தனை யூனிட் வாங்கியிருக்காரு? 6 யூனிட். மைனஸ் 6z இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் 5000 rupees. கரெக்டாப்பா? எப்படி ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்? சேல் பண்ண 2x, சேல் பண்ண 3y, பை பண்ணனால மைனஸ் 6z. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் ஈஸி எழுதிடலாமே. சேல் 3 அப்படிங்கிறனால அமர் 3x, 1 யூனிட் வாங்கியிருக்காரு, அப்போ மைனஸ் 1y, 2 யூனிட் சேல் பண்ணியிருக்காரு, 2z இஸ் ஈக்குவல் டு 2000. தேர்ட் ஈக்குவேஷன் 1 யூனிட் வாங்கியிருக்காரு, அப்போ நெகட்டிவ் அமிட்டோடது, மைனஸ் எக்ஸ், 3 யூனிட் சேல் பண்ணியிருக்காரு, 3y, 1 யூனிட் சேல் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 5500. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன ஆச்சு? ப்ராக்டிக்கல் சம்மில் இருந்து நம்ம XYZ வேரியபிளோடு இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் 2 3 minus 6, 3 minus 1, சேல் பண்ண ப்ளஸ், சாரி இங்கே வந்து ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் 2z. ஒரு இடம் செக் பண்ணிடுமா ஈக்குவேஷனை? 2 சேல்னால ப்ளஸ்ஸு, 3 சேலு, பை பண்ணனால மைனஸ், 3 ப்ளஸ்ஸு, இங்கே பை பண்ணனால மைனஸு, இங்கே சேல் பண்ணனால ப்ளஸ், பை பண்ணனால மைனஸு, சேல்னால 3, இங்கே சேல்னால 1. ஸோ கரெக்ட். அப்போது 2 3 minus 6, 3 minus 1 2, minus 1 3 1, minus 1 3 1, x y z, which is equal to 5000, 2000, 5500. So that is in the form of ax is equal to b. So இப்போ augmented matrix வந்துருவோம். Augmented matrix is AB, AB 2 3 minus 6 5000, 3 minus 1 2 2000, minus 1 3 1 5500. So the augmented matrix எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2ன்னு இருக்கு, தேர்ட் ரோவில் மைனஸ் 1 இருக்கு. ஸோ 1 மைனஸ் 1 நம்ம அங்கே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் R3 R1 இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில். ஈக்குவலன்ட் டு என்ன பண்ண போகிறோம்? R1ஐயும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 minus 1 3 minus 1 3 1 5500, 3 minus 1 2 2000, 2 3 minus 6 5000. சரி, இப்போ இதை ப்ராப்பர் ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 எலிமெண்ட்ஸையும் 0 ஆக்கணும்ல எக்லான் ஃபார்முக்கு. இப்போ முதல் இங்கே 3 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? R2ல் R1 எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, minus 1 3 1 5500. R2ல் R2 ப்ளஸ் 3R1, ஏன்னா இங்கே ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போது, இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 0 வந்துடும். அப்போது R2 ப்ளஸ் 3R1 சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். R2 ப்ளஸ் 3R1னா R2ஓட வேல்யூ 3 minus 1 2 2000, 3R1 R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், minus 3 9 3 3 into 5500 1650, 5500 into 3 0 0 15 balance 1 15 16. இப்போ 16500, 0 0 5 3 are 15 balance 1 5 3 are 15 16, 16500. இப்போ ஆட் பண்ண போதுமா? 0 8 5 18500, 0 8 5 18500. இப்போ தேர்ட் ரோக்கு வந்துடுவோம். தேர்ட் ரோ வரும்போது என்ன சொன்னால் இங்கே 2 இருக்குது, இங்கே minus 1 இருக்குது. அப்போ ஈஸியாக என்ன? இன் R3 ப்ளஸ் 2R1, R3 கூட இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக வந்துடும். அப்போ எப்படி சப்ராக்ட் பண்ணுறது? R3
2 3 minus 6 5000. இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. minus 2 6 2 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 1100. சாரி 10100. 5500 into 2 0 0 0 10 11. ஓகே சாரி 11000 இங்க எழுதலாமா? 11000 சப்ட்ராக்ட் ஆட் பண்ணாலே போதும். இப்போ 0 9 minus 4 5000 plus 11000 16000. 0 9 minus 4 16000. இப்போ அடுத்த எலிமெண்ட் என்ன பண்ணணும்னா 0 ஆக்கணும். இந்த 9 இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் இங்க ரெண்டு 0 கொண்டு வந்துட்டோம். இப்போ 9 இருக்க வேண்டிய இடத்துல 0 கொண்டு வரணும். இதோட ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸாக இல்லை. ஒன்னோட மல்டிபிள் ஒன்று இல்லை. ஒன்னோட மல்டிபிள் ஒன்று இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த 9ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 8ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண எழுதுனா நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ -1 3 1 5500 0 8 5 18500. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அதனால் நமக்கு ஸ்பேஸ் வேணும். நான் அதனால் கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே தேர்ட் ரோவை 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். in R3 8 R3 மைனஸ் செகண்ட் ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 R2. அப்படி பாருங்க, இந்த நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இந்த நம்பரை அங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 8 R3 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into 8 9 into 8 72. 4 into 8 32. அப்போ -32. 16,000 into 8 16,000 into 8 48 4 8 12 1,28,000 1,28,000. ஸோ இப்போ இந்த அடுத்த வேல்யூ இங்கே என்ன பண்ணணும்னா R2 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 8s are 72. 9 5s are 45. அப்போ 18,500 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 18,500 into 9 0 0 9 5s are 45 balance 4 9 8s are 72 76 7 1 9 is 9 16 1,66,500 1,66,500. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. மைனஸ் 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 மைனஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னன்னா இங்கே 0 வந்துடும். இது 0 -45யும் -32 ஆட் பண்ணிங்கன்னா -77. அண்ட் இதை சப்ராக்ட் பண்ணோம். 1,65,000லேருந்து 1,66,500 அதிலிருந்து 1,28,000 0 0 5 இங்கே பாரோ பண்ணிங்கன்னா 16 8 இங்கே 5 இருக்கும். 5ல் 2 போச்சுன்னா 3 1 - 1 0 38,500. அது நெகட்டிவ் வேல்யூ தான். சைன் இந்த வேல்யூ அதிகமாக இருக்கனால நெகட்டிவ் சிம்பிள் போடணும். 0 0 -77 -38,500. இப்போ என்ன ஃபார்மில் வந்துருச்சு? இது எக்லன் ஃபார்மில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம முன்னால் எக்ஸசைஸ்லாம் போட்டிருப்போம். இது வந்து என்ன சொல்யூஷன் வரும்? the last equivalent matrix is in echelon form. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எழுதலாமா? ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏங்கிறது இது மட்டும் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ வந்து 3. அப்போ ரோ ஆஃப் ஏபி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ டோட்டலாக செக் பண்ணிங்கனாலும் 3 வந்துருச்சு. அப்போ இது என்ன மாதிரி சொல்யூஷன் வரும்? the given system is consistent and has unique solution. யூனிக் சொல்யூஷன் கிடைக்கணும். அதாவது எக்ஸ் ஒய்யோடைய வேல்யூ
நமக்கு கிடைச்சிடும். அப்போ சிஸ்டமுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த யூனிக் சொல்யூஷன் என்ன? கன்சிடர் முன்னாடி சம்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, ax இஸ் ஈக்குவல் டு b அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வாங்க. வாட் இஸ் a? -1 3 1. இங்கே இருக்கிறது மட்டும்தான் a. 0 8 5 0 0 -77 is equal to into x y z is equal to value 5500 18,500 minus 38,500. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ax equal to bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து டெரிவ் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுங்கிறதுனால இங்கே இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் முன்னால் இருக்கிறத நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ எப்படி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவீங்க? அஸ் யூஷுவல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, -1 into x minus x, 3 into y 3y, 1 into z is equal to constant first term 5500. அடுத்த செகண்ட் டேர்ம் வருவோம். 0 into x 0 ஆயிடும். அப்போ 8 into y 8y plus 5 into z 5z is equal to second value 18,500. third 0 0 வருது, லாஸ்ட்ல -77 மட்டும் இருக்கு. அப்போ ரெண்டும் xக்கு 0 y 0 z டேர்ம் மட்டும் தான் இருக்கும். -77 z equal to -38,500. this equation number 1 2 3 னு வச்சுப்போம். இப்போ நம்ம zல இருந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா இந்த வேல்யூ தான் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். z equal to -38,500 by -77, மைனஸ் மைனஸ் கேன்சல். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 வரும். அப்போ இசட்டோட வேல்யூ இஸ் 500. அப்போ இசட் கண்டுபிடிச்சிட்டோமா ஈஸியாக? இந்த இசட் ஈக்குவல் டு 500 அப்படின்னு சப்ஸ்டியூட் இசட் ஈக்குவல் டு 500 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன்னா அடுத்து y வேணும்ல, yல கொண்டு அப்ளை பண்ணுங்க. 8y plus 5 into 500 is equal to 18,500. 8y 5,500 into 500 2,500. அதை நான் அப்படியே நேராக கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணிடலாமா? 18,500 minus 2,500. இதில் 18,500லேருந்து 2,500 போயிடுச்சுன்னா 16,000. 8y equal to 16,000, y is equal to 16,000 divided by 8. 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். அப்போ y-ஓட வேல்யூ 2000. அப்போ y கரெக்ட். y is equal to 2000. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு z-ஓட வேல்யூ வேணும். இப்போது z ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். z-யும் y-யும் யூஸ் பண்ணி x கண்டுபிடிக்க போகிறோம். சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் y and z in equation number 1. equation number 1ல அப்ளை பண்ணுவோம். minus x plus 3 into y. y-ஓட வேல்யூ y is 2000 plus z-ஓட வேல்யூ z is 500 is equal to 5,500. இப்போ ஆட் பண்ணுங்க. minus x 6,000 plus 500 is equal to 5,500. 6,500யும் 6,000யும் 500 ஆட் பண்ணா 6,500 minus x equal to 5,500 minus 6,500. 5,500ல 6,500 போயிடுச்சுன்னா minus 1,000. minus x equal to minus 1,000, x equal to 1,000. அப்போ we found the answer. x ஓட வேல்யூ 1000, y ஓட வேல்யூ 2000, z ஓட வேல்யூ 500. அப்போ x, y, z commodities உடைய prices அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கேபிட்டல் x commodity price வந்து 1000, கேபிட்டல் y க்கு வந்து அதோடைய price ஆன small y 2000, கேபிட்டல் z உடைய price small z வந்து 500 rupees. இதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவும் போடுற சம் தான், கொஞ்சம் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக நீங்கள் சப்ராக்ஷனும் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கிறத அந்த ஹோம்ஒர்க்கில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.